هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيب مما اكتسبنا. صدق الله العظيم. الله حاضري، الله ناظري، الله ஷாஹிதி، الله معي. கொரட்டூர் மஸ்ஜிதே நூரிலே நடைபெறக்கூடிய ஹைருல் பரியா அரபு கல்லூரியும் ஜம்மியத்துல் ஆலிமத்துல் ஹைரியா பேரவையும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்வின் தலைவர் மௌலானா மௌலவி அப்துல் காதிர் மன்பழி ஹல்ரத் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மஸ்ஜிதே நூரினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தினர்களே, ஹைருல் பரியா அரபு கலாசாலையினுடைய பேராசிரியர்களே, அங்கே பணியாற்றக்கூடிய ஆலிமாக்களே, கிராத் ஓதிய மரியாதைக்குரிய அப்துல் மாலிக் ஜவாஹிரி ஹலரத் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி முகமது யூசுப் சிராஜி ஹசரத் அவர்களே, வாழ்த்துறை துவக்க உரை கீதம் இசைத்த ஆலிமாக்களே, சிறப்பான ஒரு உரை தந்த ஹைருல் பரியா அரபு கலாசாலையினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது ஷரஃபுத்தீன் சிராஜி எம்ஏ எம்ஃபில் ஹதரத் அவர்களே, நிறைவாக இங்கே துவா இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் உஸ்மான் சிராஜி ஹதரத் அவர்களே, இங்கே பாராட்டு பெறுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய இறையில்ல பணியாளர்களாகிய முஅத்தீன்களே, சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹைருல் பரியா அரபு கலாசாலையினுடைய மாணவியர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவர்களது மேலான பதில் சலாமை எதிர்பார்த்து எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இரண்டு நிகழ்வுகள். ஒன்று, முஅத்தின்களுக்கு பாராட்டு. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு ஒரு பேரர் பிறந்தார். அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் தந்தை உமர் ரலியல்லாஹுடைய கரத்திலே கொடுத்து, எனது பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்க என்று சொன்னார்கள்.
ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் என்று பெயர் வைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, காரணம் அவர்கள் மீது, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு வைத்திருந்த மரியாதையினுடைய அடையாளம் அது. ஊரும் உலகமும் அமீருல் முஃமினீன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைக்கின்ற போது, சய்யிதுனா நம் தலைவர் பிலால் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி, கரெக்டா இருக்குங்க, அது மன்சூரத்துக்கு தோதோ வச்சிருக்காங்க உலகி. வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த சொல்லை விட மிக அழகிய சொல் எது இருக்க முடியும் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய ஹஸரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பாளர்களை விட, இந்த வார்த்தைகளை விட இந்த உலகத்தில் மிகச் சிறந்த வார்த்தை எது என்கின்ற இது ஹய்யாலல் ஃபலா, ஹய்யாலஸ் ஸலா என்று தொழுகைக்கு அழைக்கின்றார்களே அந்த முஅத்தின்களை பற்றி பேசுகிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, லவ் குன்து முஅத்தினன், நான் மட்டும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாக இருந்தால் ஹஜ் செய்யலையே, உம்ராவுக்கு செய்யலையே, ஜிஹாதுக்கு போகலையே என்றெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். எல்லா நன்மைகளும் அந்த முஅத்தின் என்ற பொறுப்பின் மூலமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் தஃப்சீர் இப்னு கஸீரிலே இடம்பெற்ற செய்திகள். அன்பிற்குரியவர்களே, இதில் இன்னொரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்து குல் யா பிலால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் எந்த கட்டத்திலேயும் எப்போதும் ஒரு வக்துக்கு கூட பாங்கு சொல்லலை. எல்லா நன்மையான காரியத்திற்கு முன்னிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் எந்த நேரத்திலேயும் ஒரு வக்திற்கு கூட பாங்கு சொல்லவில்லை என்பது பெருமானாருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான ஒரு செய்தி. ஒரு நன்மையான காரியம் என்று சொன்னால் முந்தி நிற்கக்கூடியவர்கள், முதலாவது நிற்கக்கூடியவர்கள், சலாமை முந்திக் கொண்டு சொல்லி நன்மையை பெற நாடக்கூடியவர்கள், கால் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வக்துக்கு கூட பாங்கு சொல்லலை. காரணம் என்ன என்று சொன்னால், நாம பாங்கு சொல்றோம், ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாரு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் வீட்டிலேயே தொழுது கொள்வதற்கு ஷரியத்திலே அனுமதி உண்டு. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யாலஸ் ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று அழைத்து, தொழுகைக்கு வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்து, அந்த அழைப்பிற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்தாக வேண்டும். எனவே நாம் அழைத்து இயலாதவர் சங்கடத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது, சிரமத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது என்று ஒரு வக்துக்கு கூட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லல என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக ஒரு சிறப்பான பணி செய்யக்கூடிய இறையில்ல பணியாளர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கக்கூடிய இந்த விழா, இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது மிக முக்கியமான அரசியல் தலைவர்களை அழைத்து அவர்கள் கையினால் அந்த பரிசுகளை வழங்க வைத்தால் கூட அது உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியாக தமிழகம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு மாதத்திற்கு முன்பாக பீகாரில் தேர்தல் நடந்துச்சு.
தேர்தல் நடக்கும்போது அங்கே பரப்புரை செய்த நாட்டினுடைய பிரதமர் சொன்னார், பீகாரிகளை தமிழ்நாட்டிலே கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றார், துன்புறுத்துகிறார்கள் என்று சொன்னார். இப்போ அவருக்கு போட்டு காட்டணும், நாங்க அவர்களை கௌரவப்படுத்துகிறோம், இந்த மஸ்ஜிதின் நூறிலே இருந்து நாங்கள் அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்துகிறோம், மரியாதை செய்கிறோம். இந்த தமிழகம் அத்தகைய மண் என்பதை அவர்களுக்கு காட்டக்கூடிய விதத்திலே இந்த செய்தியை ஒரு மிக முக்கியமான செய்தியாக, தமிழகத்தினுடைய இன்றைய ஒரு முக்கியமான செய்தியாக நாம் கொண்டு போக கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த பணியிலே சில சிரமங்கள் இருக்கும். சங்கைக்குரிய ஷரீஃபுதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல சில சிரமங்கள் இருக்கும். ஆனால் அதை தாண்டிய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சில இடங்களிலே டஃபடி நகர அடிப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஒரு பள்ளிவாசல்ல நகரா எப்படி அடிப்பாங்கன்னா நிறைய டப் டப் டப்னு அடிப்பாங்க. நாங்கள் போன ஒரு பள்ளிவாசல் தான் மோதினார், 2 அடி, 1 2 முடிச்சிட்டாரு. 2 முடிச்சிட்டீங்க, நிறைய அடிப்பாங்களே நிறைய ஊர்களில், யாரும் தொலைவாரா? 2 அடி, வந்தா வா, வராட்டி போ, அவ்வளவுதான். அன்பிற்குரியவர்களே, சில இடங்கள்ல தொழுகைக்கு ஆள் இல்லை, அவன் மோதினாரே தொழுதுட்டு பள்ளிவாசலை கூட்டிட்டு போகணும். அப்படிப்பட்ட குக்கிராமங்கள் எல்லாம் இருக்குது. ஆலிம்கள் இல்லாத இடங்கள் கூட உண்டு, ஆனால் முஅத்தின்கள் இல்லாத இடங்களே கிடையாது. அப்போ அந்த ஊரில் ஒரு பஸ்ஸு வந்துடுச்சு. மொயினார் அந்த பஸ்ஸுக்கு தான் வெளியூருக்கு போகணும், அவர் ஊருக்கு போகணும். பஸ்ஸு வந்து நிற்கிது, பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பஸ்ஸு வந்துடுச்சு. ஹையாலல் ஃபலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, பஸ்ஸு நிற்கணும். அடுத்து சொன்னார் ஹையால சுலோண்டாரு, ஹையால சுலோண்டாரு. அவருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இனியா எப்படி சொல்றீங்க? யாரு வாராங்க, நாங்கள் என்ன செய்யணும், ஊருக்கு புறப்பட்டு போகணும், பஸ்ஸை நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்ய? அன்பிற்குரியவர்கள், இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் உண்டு. ஆனால் அந்த இடத்திலேயும் அல்லாஹ்விற்காக அந்த பள்ளிவாசலை காத்து, ஷரீஃபுதீன் ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, பள்ளிவாசலுக்கு பொருளாளரே முஅத்தின். பல பள்ளிவாசல்களுக்கு வாட்ச்மேனே முஅத்தின் சாப்பிடு. அவர்கள் தான் காத்து அங்கே கிடந்து அந்த பள்ளிவாசல்களை மிகச் சிறப்பான முறையிலே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. அத்தகைய முஅத்தின்களை அழைத்து இந்த இடத்திலே பாராட்டுவது மிகப்பெரிய ஒரு விஷயம். அன்பிற்குரியவர்களே, சங்கைக்குரிய ஷரீஃபுதீன் ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், கழுத்து நீண்டு இருக்கும் என்று. இந்த பணியினுடைய மகத்துவம் குறித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். இந்த பாங்கு சொல்வதிலே எத்தகைய நன்மை இருக்கிறது என்பதை இந்த சமூகம் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்திருந்தால், நான் பாங்கு சொல்வேன், நான் பாங்கு சொல்வேன் என்று போட்டி போட்டுக் கொண்டு வரும் சில நேரங்களில் சீட்டுக்குலுக்கி போட்டு பார்த்து யார் பாங்கு சொல்வது என்பதை முடிவு செய்வார்கள். சில நேரங்களில் நீயும் வாழை எடு, நானும் வாழை எடுக்கிறேன், வாழ்ச்சண்டையில் யார் வெல்கிறார்களோ அவர்கள் பாங்கு சொல்லட்டும் என்று அந்த அளவிற்கு போட்டி என்பது இந்த பணியிலே உண்டாகும். காரணம், இந்த பணி தரக்கூடிய நன்மை அத்தகையது என்று சொன்னார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் நீங்கள் பாராட்டு பெறுகிறீர்கள் என்பதை தாண்டி மகத்தான ஒரு கிரீடம், மகத்தான ஒரு பரிசு நாளை மறுமை நாளில் உங்களுக்கு காத்திருக்கிறது என்கின்ற ஹதீஸின் மூலமாக உள்ள சுப செய்தியை சொல்லிவிட்டு, எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் தீர்வுகளும். நான் என் வீட்டம்மாட்ட இந்த தலைப்பை சொன்னேன், பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் தீர்வுகளும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க மன்சூர் ஹஜ்ரத் அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்க சவால்களை எதிர்கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். உங்களை நாங்க கல்யாணம் பண்ணலையாண்டாங்க. அவங்க சவாலா யார சொல்றாங்க? ஒரு ஆணை நிக்காஹ் பண்ணி வாழ்றதே பெண்ணுக்கு ஒரு பெரிய சவால் தான். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இந்த தலைப்பு கொஞ்சம் மாத்தி போட்டு ஆண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் தீர்வுகள் நம்ம அப்படி பேச வேண்டியது. அன்பிற்குரியவர்களே, சவால்கள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது.
அந்த சவால்களுக்குண்டான தீர்வுகள், அந்த தீர்வுகள் அல்லாஹுடைய ரசூலுடைய வழியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பர்களே, இஸ்ரேல், அந்த இஸ்ரேலுக்கு மக்கள் மூலமாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் கோல்டா மேர் என்கின்ற ஒரு பெண் தான். இஸ்ரேலில் கோல்டா மேர் என்பவர் தான் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர். இன்னொரு செய்தி, மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, வளர்ந்த நாடு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்காவில் இதுவரைக்கும் ஒரு பெண்ணால் பிரதமராக முடியல. ரஷ்யாவிலே ஒரு பெண்ணால் பிரதமராக முடியல. மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்று பேசக்கூடிய சீனாவில் இதுவரைக்கும் ஒரு பெண்ணால் பிரதமராக ஆக முடியல. அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியை உள்வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கோல்டா மேர் இஸ்ரேலுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போது இஸ்ரேலுடைய நிலைமை, பணம் இருக்குது, பொருளாதாரம் கொஞ்சம் இருக்குது. இந்த பொருளாதாரத்தை வைத்து முதலில் எதை உருவாக்குவது? பள்ளிக்கூடங்களை கட்டுவதா, மருத்துவமனைகளை கட்டுவதா, எது முதலில் என்கின்ற ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. மந்திரி பிரதானிகள் இருக்கின்ற போது கோல்டா மேர் சொன்னார், இந்த நாட்டிற்கு இஸ்ரேலுக்கு முதலாவதாக நாம் தளவாடங்களை, ஆயுதங்களை நாம் வாங்கலாம் என்று சொன்னார். அங்கே இருந்த அமைச்சர்கள் சொன்னார்கள், மக்களுக்கு கல்வி கொடுப்பது, மருத்துவம் கொடுப்பது, இதுதானே முக்கியமான விவகாரங்கள், தேவைகள். அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று அமைச்சர்கள் எதிர்த்த போது கோல்டா மேர் சொன்னார், இல்லை இல்லை, ஆரம்பமாக நாங்கள் ஆயுதங்களை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்திட்டு, பிறகு அந்த ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு வாங்கப்பட்டது. இன்று உலகளாவிய அளவிலே நவீனமான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. உளவு கருவிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கிறது. இதற்கெல்லாம் பிதா மகனாக இருந்தவர் இந்த கோல்டா மேர். அந்த கோல்டா மேர் இடத்திலே பிறகு சில ஆண்டுகள் கழித்து, இப்படி ஒரு முடிவை நீங்கள் எப்படி எடுத்தீர்கள்? இந்த நாட்டிற்கு மருத்துவத்தை விட, கல்வியை விட முதலில் ஆயுதங்கள் தான் தேவை என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களே, இந்த முடிவை எங்கிருந்து நீங்கள் பெற்றீர்கள் என்ற போது கோல்டா மேர் சொன்ன பதில், from history of Prophet Muhammad ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை நான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில இருந்து பெற்றேன் என்று சொல்கிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அவர் சொல்கிறார், இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் தேவை, தளவாடங்கள் தேவை என்கின்ற பாடத்தை நான் ப்ராபட் முகமதிடமிருந்து பெற்றேன். அவரது வரலாறை நான் வாசித்தேன். வாசிக்கின்ற போது அவரது வீட்டிலே உண்பதற்கு உணவு இல்லை, உடுத்துவதற்கு தரமான ஆடைகள் இல்லை. ஆனால் அவர் வீட்டின் ஓரத்தில் உருக்கு சட்டைகள் இருந்தது. உருக்கு சட்டைகள் அவருடைய வீட்டினுடைய ஓரத்தில் இருந்தது, வாள் இருந்தது. ஆனால் அவரது வீட்டில் உண்பதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு தரமான ஆடைகள் இல்லாமல் இருந்தது. எனவே உணவை விட அங்கே ஆயுதத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், முதலாவது ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நாட்டிற்கு மிக மிக முக்கியமான ஒன்று என்கின்ற முடிவிற்கு அவருடைய வாழ்க்கையில இருந்து பாடத்தை பெற்று நான் இந்த நாட்டை கட்டமைத்தேன் என்று கோல்டா மேர் சொன்ன செய்தியை அன்றைய ஆங்கில பத்திரிகைகள் எழுதியிருந்தது. அன்பிற்குரியவர்களே, இஸ்ரேல் என்பது இஸ்லாமியர்களை ஒளித்தொழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி அவர்கள்
ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாட்டிற்குண்டான செயல் திட்டத்தை கூட நமது உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வில் இருந்துதான் பாடமாக எடுக்கிற அந்த நாட்டை கட்டமைத்தார்கள் என்பது நாம் உணர வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய பரப்புரைகளில் மிக முக்கியமான ஒன்று, இஸ்லாத்திலே பெண் அடிமைத்தனம் இருக்கிறது. கருப்பு அங்கியாகிய புர்காவை போட்டு பெண்களை முடக்கி வைத்திருக்கிறார்கள், பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பரப்புரை உலகளாவிய அளவிலே இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. அன்பிற்குரியவர்களே, நீங்க ஹூகுள்ள போய் உலகத்தில் அதிகமாக பெண்கள் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய நாடு எது என்று சர்ச் செய்தீர்கள் என்று சொன்னால் வரக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான். அப்படித்தான் பரப்புகின்றார்கள். ஆப்கானிஸ்தானத்திலே பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாலிபான்களால் பெண்கள் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி உரிமை அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது என்றெல்லாம் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் நான் சொன்னேன் அல்லவா, வளர்ந்த நாடு, சிறந்த நாடு என்று பேசக்கூடிய அமெரிக்காவிலே, ரஷ்யாவிலே, சைனாவிலே ஒரு பெண்ணால் அதிபராக ஆக முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ் சொல்கிறார், ஒருபோதும் அமெரிக்காவிலே ஒரு பெண்ணால் அதிபராக ஆக முடியாது. அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்டு தோற்று போன கமலா ஹாரிஸ் சொல்கிறார். காரணம் என்ன? அவர் சொல்கிறார், அந்த அளவிற்கு அமெரிக்காவிலே ஆணாதிக்க உணர்வு இருக்கிறது. ஆணாதிக்க உணர்வு நிறைந்ததாக அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் இஸ்லாத்திலே, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே பெண்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பிரிட்டிஷை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர், அவரது பெயர் யுவான் ரிட்லி என்பது, அவர் ஆப்கானிஸ்தானுக்குள் சென்று அங்கே தாலிபான்கள் என்னென்ன அட்டுழியம் செய்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நமது தேசத்திற்கு வந்து அதை படம் போட்டு காட்டி எழுத்திலே அதை மக்களுக்கு உணர்த்தி தாலிபான்களை உண்டு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று எண்ணி பிரிட்டிஷில் இருந்து புறப்பட்டு அவர் பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு செல்கிறார். புர்கா போட்டுக்கிட்டாரு. யுவான் ரிட்லி என்கின்ற அந்த பெண்மணி, பிரிட்டிஷ் பத்திரிகையாளர், போறாரு. செல்கின்ற போது அங்க கழுதையில செய்யக்கூடிய பயணம், அந்த பெண்ணுக்கு கழுதையில பயணம் செஞ்சு பழக்கம் இல்லை, தவறி கீழே விழுகிறார். அப்படி கீழே விழுகின்ற போது அவருடைய பழக்கத்தில் வரக்கூடிய வார்த்தை ஜீசஸ் என்பது. உடனே தாலிபான்கள் பிடிச்சுக்கிட்டாங்க. அந்நிய நாட்டை சார்ந்த ஒருவர் அத்துமீறி விசா இல்லாமல், அனுமதி இல்லாமல் நம்முடைய நாட்டிற்கு உள்ளே வருகிறார்கள் என்று பிடித்துக் கொண்டார். பிடித்து கொண்டு அந்த யுவான் ரிட்லியை சிறைப்படுத்துகின்றார். அப்படி சிறைப்படுத்துகின்ற போது அந்த யுவான் ரிட்லி 6 ஆப்கானிஸ்தானை சார்ந்த தாலிபான் வீரர்களது பாதுகாப்பில் இருக்கிறார். அந்த தாலிபான் வீரர்களிடத்திலே கொடுமையாக, கோபமாக நடந்து கொள்கிறார். ஆனால் அவர்களது ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? மிக அமைதியாக இருக்கிறார். அந்த யுவான் ரிட்லியை ஆபாசமான ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை என்று பின்னாளில் அவரே எழுதுகின்றார். ஒரு கட்டத்தில் இவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக தனது ஆடையை அவரே கழட்டுகின்றார். அந்த நேரத்தில் தாலிபானை சார்ந்த வீரர்கள் ஓடுகின்றார்கள், அதை பார்த்து விடாமல் ஓடுகின்றார்கள். ஆக இவர்கள் பெண்களிடத்திலே கண்ணியமாகத்தானே நடக்கின்றார்கள். ஆனால் நாம் படித்த வரலாறுகள், நாம் கேட்ட செய்திகள் அதற்கு நேர் மாற்றமாக அல்லவா இவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து அந்த ஆப்கானிஸ்தானை சார்ந்த பெண்களிடத்திலே யுவான் ரிட்லி பேசுகிறார். அதுல ஒரு வயதான மூதாட்டி அந்த பெண்ணிடத்திலே பேசுகின்ற போது கேட்கிறார், அந்த மூதாட்டி கேட்கிறார், உனக்கு எத்தனை பிள்ளை
யுவான் ரிட்லியை பார்த்து கேட்கிறார். யுவான் ரிட்லி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு குழந்தை. இப்போது இந்த ஆப்கானிஸ்தானை சார்ந்த மூதாட்டி சொன்னார், உங்களால் அவ்வளவுதான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்குள்ள பெண்களால் எத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? 1 இல்லாட்ட 2. இதை தாண்டி பெற்றுக்கொள்ள அவர்களது மனம் சம்மதிக்கவில்லை என்பதை தாண்டி அவர்களது உடலால் அது முடியாது. அந்த அளவிற்கு இன்றைய கால பெண்கள் பலகீனப்பட்டிருக்கிறார்கள், அந்த அளவிற்கு ஆரோக்கிய குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் ஆப்கானிஸ்தானை சார்ந்த அந்த மூதாட்டி சொல்கிறார், நான் 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றவள், எங்களது உடல் ஆரோக்கியம் அத்தகையது, ஆப்கானிஸ்தானை சார்ந்த பெண்களது ஆரோக்கியம் அத்தகையது. நீங்கள் பிரிட்டிஷ்காரர்கள், ஐரோப்பியர்கள், பெண்கள் பலகீனமாக இருக்கின்றீர்கள், உங்களால் இயலாது, முடியாது, அந்த அளவிற்கு நீங்கள் பலகீனப்பட்டு இருக்கிறீர்கள். இதுதான் எங்கள் நாட்டு பெண்ணிற்கும் உங்கள் நாட்டு பெண்ணிற்கும் உண்டான வித்தியாசம். அன்பிற்குரியவர்களே, ஒரு பெண்ணை ஆரோக்கியமாக வைத்திருப்பது இதுதான் இஸ்லாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்வது இதுதான் இஸ்லாம். ஆனால் அந்த ஆரோக்கியம் குறித்துண்டான எந்த முக்கியத்துவம் இல்லாமல் பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்க சொல்வதுதான் ஐரோப்பிய கலாச்சாரம். யுவான் ரிட்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குகிறது. யுவான் ரிட்லி அந்த மூதாட்டி இடத்திலே கேட்கிறார், சரி, நீங்க 10க்கும் மேற்பட்ட பிள்ளையை பெற்றீர்களே, அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? அவர்களெல்லாம் யுத்தகளத்திலே சென்று இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக, இந்த நாட்டை எதிரிகள் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிலே சில பிள்ளைகள் செத்தும் போய்விட்டார்கள், இன்னும் சில பிள்ளைகள் யுத்தகளத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். யுவான் ரிட்லி கேட்கிறார், சரி, மீதமுண்டான பிள்ளைகளும் செத்து போனால், அப்படி அவர்களும் செத்து போனால் நாங்கள் ஆயுதமேந்தி களத்திற்கு செல்வோம், நாங்களே களத்திற்கு செல்வோம் என்று சொன்னபோது யுவான் ரிட்லி அதிர்ந்து போகிறார். இவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை தாண்டி, மன உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதை தாண்டி, இவர்கள் வீரத்தோடு இருக்கிறார்கள் என்பதை தாண்டி, இவர்களது புர்காக்கள் ஒருபோதும் இவர்களது அறிவிற்கு திரை போடவில்லை, இவர்களது உரிமைக்கு திரை போடவில்லை என்கின்ற மிகப்பெரிய உண்மையை யுவான் ரிட்லி உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு அவரே ஒரு முஸ்லிமாக மாறினார் என்கின்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். நீங்கள் கூகுளிலே சென்று யுவான் ரிட்லி என்பதாக பதிவு செய்து பாருங்கள். நான் சொன்ன இந்த தகவல்களில் அநேகமான தகவல்கள் அங்கே இருக்கும். யுவான் ரிட்லி தாலிபானின் பிடியில் என்று ஆங்கிலத்தில் எழுதிய நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு அது விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஐரோப்பாவிலே முஸ்லிம் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள், இஸ்லாத்திலே பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதற்குண்டான செய்திகளை நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய கால பெண்களுக்குண்டான சவால்கள் என்று பார்த்தால் பெண்களது பாதுகாப்பு. நீங்க அதை பெரிய அளவில் பேசுறாங்க. பொள்ளாச்சியில பல பெண்கள் பாலியல் வல்லுறவிற்கு ஆளாக்கப்பட்டு அது இணையதளத்தில் அவர்களது ஆபாச படங்கள் வெளியாகி அந்த பெண்களை ஆடையை கலட்ட சொல்லி பெல்ட்டால் அடித்து அண்ணன் கலட்டி விடுகிறேன் அண்ணன் என்பதாக அந்த பெண்கள் கதறுகின்ற காட்சியெல்லாம் வெளியானது. அதே போல சமீபத்தில் கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னால பிருந்தாவனம் நகரம் என்கின்ற ஒரு பகுதியில் இரவு 11 மணிக்கு மேலாக ஒரு பெண்மணி கற்பழிக்கப்படுகிறார். இது போன்ற பெண்களது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, இதிலே தீனுல் இஸ்லாம் மிகச்சிறந்த வழியை காட்டுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே இருக்கின்ற போது யமன் நாட்டிலே இருந்து ஒரு பெண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்காக வருகிறார். 100 கிலோமீட்டர்களை தாண்டி அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது பயணம் எப்படி இருந்தது? ஒரு பெண்மணி தன்னந்தனியாக இன்னொரு தேசத்திலே இருந்து மதீனாவை நோக்கி வருகிறார், உங்களது பயணம் எப்படி இருந்தது என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னார், ஒரு ஆணின்
அழுத்தமான பார்வை என் மீது விழவில்லை. எந்த ஒரு ஆணின் அழுத்தமான பார்வையும், அழுத்தமான பார்வை என்று சொன்னால் உற்று பார்த்து கொண்டே இருப்பது, அந்த பார்வையில் ஆபாசம் கலந்து பார்ப்பது, இந்த பெண்ணை என்ன செய்யலாம் என்கின்ற குரூர எண்ணத்தோடு பார்ப்பது, இப்படி ஒரு பார்வையும் கூட என் மீது விழவில்லை என்று அந்த பெண்மணி சொன்னார் என்கின்ற செய்தியை வரலாற்றிலே வாசிக்கின்ற போது, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்பதை தாண்டி, அந்த பெண்களிடத்திலே யாரேனும் தவறுதலாக நடந்தால் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை, நடவடிக்கையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அறிமுகப்படுத்தி இருந்ததினால் பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார். அமெரிக்காவை விட, ரஷ்யாவை விட, லண்டனை விட மிக பாதுகாப்பான ஒரு நாடாக இஸ்லாமிய நாடுகள் தான் பெண்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். இந்த பாதுகாப்பு பெண்களுக்கு எப்படி உருவானது? இங்கே ஒரு பெண்மணி கற்பழிக்கப்படுகின்ற போது, கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது இங்கே எழக்கூடிய குரல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அரேபிய நாட்டினுடைய சட்டங்கள் இங்கே தேவை, அரேபிய நாட்டினுடைய சட்டங்கள் இங்கே தேவை. காரணம் என்ன? அந்த அரேபிய நாட்டினுடைய சட்டங்கள் பெண்களை பாதுகாக்கிறது, பாதுகாப்பான ஒரு சூழலில் வாழ வைக்கிறது என்பதுதான் யதார்த்தம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் போகப் பொருளாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை முதலில் பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண் உரிமை என்கின்ற பெயரிலே, ஃபெமினிசம், இதுதான் பெண்ணியம் என்கின்ற பெயரிலே பெண்கள் எவ்வளவு ஒரு போகப் பொருளாக, ஒரு விளம்பரப்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருளாக அவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். பெண்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கிறோம் என்கின்ற பெயரிலே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடை உடுத்தலாம் என்று சொல்லி இருக்கின்ற ஆடையை கழட்டத்தானே பார்க்கிறார்கள். பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் ஆடை உடுத்தலாம் என்று சொல்லி அதிகமான ஆடைகளை அணிய வைக்கின்றார்கள். இருக்கும் ஆடையை கழட்ட பார்க்கிறான். ஆனால் அதற்கு அவர்கள் சொல்கின்ற பெயர் தான் ஃபெமினிசம், பெண்ணியம், பெண் உரிமை என்று பேசுகிறார்கள். ஒருத்தன் திருநெல்வேலிக்கு போயிருக்கிறான், ஒரு வெளியூர்காரன் போய் திருநெல்வேலியை சுற்றி பார்க்குறான். திருநெல்வேலியில் எது ஃபேமஸு? அல்வா ஃபேமஸ். அல்வா வாங்க காசு இல்லை, அல்வாவை திருடிக்கிட்டு ஓடிட்டான். துரத்துறான் கடைக்காரன், ஆளை பிடிச்சிட்டான். போகிற வழியிலே அல்வாவை சாப்பிட்டான் ஓடிக்கிட்டு. ஆளை பிடிச்சி பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி ஆளை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதைக்கு மேலே ஏற்றி வச்சு ஊர்வலமாக கொண்டு போயிட்டு கடைசியில் அனுப்பி விட்டான். அவன் ஊருக்கு அவன் போயிட்டான். போன உடனே அந்த ஊருக்காரன் கேட்டிருக்கான், மாப்பிள்ளை போனியே திருநெல்வேலி எப்படி? பிரமாதம், அல்வா ஃப்ரீ, அல்வா ஃப்ரீ. அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு வாகனங்கள் ஃப்ரீ. அவங்களே ஊரையெல்லாம் சுற்றி சுற்றி என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. நடந்தது அசிங்கம், நடந்தது கேவலம். ஆனால் பேசுகின்ற பேச்சு அதுபோல இருக்கக்கூடிய ஆடையை பெண்களுக்கு கலற்றி விட்டு நாங்கள் பெண்களது உரிமைகளை காப்பாற்றுகிறோம் என்பதாக பேசுவது இது மாதிரி தான். அதே மாதிரி தான் பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. அருமையானவர்களே, பொருளாதாரத்தை தேடி கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஆண்களை சார்ந்தது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை ஆண்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதற்குண்டான விளக்கத்திலே அல்லாஹ்வுடைய இந்த இறைமறைக்கு விளக்கம் சொல்கின்ற போது ஒரு பெண்ணுக்கு ஆண்டான் செலவழிக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார். பெண் உழைக்க வேண்டிய, வேலைக்கு செல்ல வேண்டிய தேவை இஸ்லாத்திலே கிடையாது. வேலைக்கு போகலாமா? பாதுகாப்பான முறையில், கண்ணியமான முறையில் பெண்கள் அவங்களுடைய உடலுக்கு தோதுவான முறையில், உள்ளத்திற்கு தோதுவான முறையில் ஒரு வேலைக்கு போறது தப்பில்லை. ஆனால் போய்த்தான் தீர வேண்டுமா? பொருளாதாரத்தை ஈட்டித்தான் தீர வேண்டுமா என்று சொன்னால் பெண்களுக்கு அது கட்டாயம் கிடையாது. ஆனால் ஆண்கள் பெண்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று சொன்னால், பெண் உரிமை என்று சொன்னால் என்ன தெரியுமா? நீ உழைக்க வேண்டும், நீ சம்பாதிக்க வேண்டும். நீ என்ன செய்வ? நான் ஜாலியா இருப்பேன், நான் உழைக்க போக மாட்டேன். உழைக்கிறது லேசா கஷ்டமா? சொல்லுங்க. உழைக்க போறது லேசாம கஷ்டம் தானுங்க. அந்த கஷ்டத்தை பெண்களுக்கு கொடுப்பது உரிமையா? நீ உழைக்க வேண்டாம், நீ சும்மா இரு, நான் உனக்கு உழைத்து தருகிறேன் என்று சொல்வது பெண்களை கண்ணியப்படுத்துவதா?
அன்பிற்குரியவர்கள், எப்படியெல்லாம் பெண்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஒரு ஹோட்டல் என்று சொன்னால் அதனுடைய ரிசப்ஷனிஸ்டாக, வரவேற்புறையில் இருக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். அந்த பெண்களது குரல் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதல் கொண்டு அங்கே பரிசோதனை செய்துதான் வேலைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அந்த பெண்மணியினுடைய குரல் என்பது ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அவ வரக்கூடிய ஆளுகளுக்கு கவர்ச்சியாக பேசி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீ வியாபாரம் செய்கிறாயா, வேறு ஏதேனும் ஒன்று செய்கிறாயா, நீ தொழில் செய்கிறாயா, வேறு ஏதேனும் தொழில் செய்கிறாயா என்கின்ற கேள்வி எழுவது இயல்புதானே. குரல் எப்படி இருந்தால் என்ன? அந்த வேலைக்கு பெண்கள் தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் என்ன வந்தது? அதே போல விமானத்திலே பணி செய்யக்கூடிய பணிப்பெண்ணாக பெண்கள் தான் இருக்க வேண்டும். ஆம்பளை அந்த வேலை செய்யக்கூடாது. அந்த பணிப்பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அரைகுறை ஆடையோடு அங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுவெல்லாம் வேலையா? எப்படியெல்லாம் பெண்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை முதலில் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெண்களுக்குண்டான காலணி சப்பல் இருக்கு இல்லையா, செருப்பு. இந்த சப்பலை எப்படி போடணும் அப்படின்னா ஹை ஹீல்ஸ் செருப்பு போடணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் பெண்களுக்குண்டான நாகரீகம் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். பெண்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும், செருப்பு எப்படி இருக்கணும்? பூமியில கிடக்கக்கூடிய கல்லோ முள்ளோ குத்திராத அளவிற்கு செருப்பு இருக்கணும். இதுதான் செருப்பினுடைய நோக்கம். அது செருப்பு அப்படி தூக்கிக்கிட்டு நடக்கணும். மேலுள்ள பகுதி உயரமாக, கீழுள்ள பகுதி தாழ்வாக இருக்க வேண்டும் என்று யார் இதை உருவாக்கினார் என்று சொன்னால் பிரிட்டிஷ்காரர்கள், ஐரோப்பியர்கள் தான் இதை உருவாக்கினார்கள். இந்த ஹைக்கில் செருப்பு என்பதை ஐரோப்பியர்கள் தான் உருவாக்கினார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்றால், அந்த ஹைக்கில் செருப்பணிந்து நடக்கின்ற போது பெண்களது உடல்கள் அசையும், ஆடும், குலுங்கும். அந்த பெண்களது உடல் குலுங்குவதை பின்னால் இருந்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஆபாச கண்ணோட்டத்தோடு தான் இந்த ஹைக்கில்கள் செருப்புகள் தயாரிக்கப்படுகிறது. இதை அணிவதுதான் நாகரீகம், இதை அணிந்து செல்வதுதான் உரிமையுள்ள ஒரு பெண்மணி என்பதாக பெண்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். அருமையானவர்களாக, பெண்கள் ஏமாந்து விடக்கூடாது. எது உண்மையான நாகரீகம், எது உண்மையான உரிமை என்பதை பெண்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பெண்களுக்கு இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை ஈமானிய பிள்ளைகளாக உருவாக்குவது. நம்முடைய பிள்ளைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு உருவாக வேண்டும், வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அந்த பிள்ளைகளை உருவாக்குவது அது ஒரு பெண்ணால் முடியக்கூடிய ஒரு காரியம்தான். இங்கே ஷவுலமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னார்கள். அதே போல அஜ்மீரில் அடக்கமாக இருக்கக்கூடிய ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நாள் வீட்டிற்கு வருகிறார்கள். மிகுந்த மகிழ்வோடு வருகிறார்கள். அவங்க அம்மா கேட்குறாங்க, ஹாஜா நாயகத்தினுடைய தாயார், என்னம்மா ஹாஜா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியம்மா? அம்மா, இன்னைக்கு 90,000 நபர்கள் என்னிடத்திலே இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்டார்கள். 90,000 நபர்கள் இன்று லா இலாஹ கலிமா சொல்லி ஈமான் கொண்டார்கள் என் கரம் பிடித்து. அந்த மகிழ்வு எனக்கு என்ற போது ஹாஜா நாயகத்தினுடைய தாயார் சொன்னார்கள், மகனே ஹாஜா, இதில் உன்னுடைய உழைப்பு இருப்பது போல எனது பங்களிப்பும் இதில் இருக்கிறது. என்னம்மா சொல்றீங்க என்று கேட்டபோது ஹாஜா நாயகத்திடத்தில் அவர்களது தாயார் சொன்னார்கள், மகனே ஹாஜா, உனக்கு நான் பால் கொடுக்கின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலேயும் ஒது இல்லாமல் பிஸ்மில்லா சொல்லாமல் பால் கொடுத்தது கிடையாது. அதனுடைய தாக்கம்தான் உனது பார்வையை கொண்டு தீனுல் இஸ்லாத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழியக்கூடியவர்களாக மக்கள் மாறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு பிள்ளை உயர்வான ஒரு நிலைக்கு அடைவது கூட ஒரு தாயினுடைய வளர்ப்பினால் அது சாத்தியம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அன அஃப்ஸஹு மின் நுதுகில் லாதி, அன அஃப்ஸஹு மின் நுதுகில் லாதி. அரபியில லாதி என்கின்ற வார்த்தையை தெளிவாக நான் சொல்லக்கூடியவன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஹலீமத்து சஅதியாவிடத்திலே பால் குடித்தவன்.
ஹலிமத்து சாதியாவினுடைய அந்த தாய்ப்பால் என்னை எப்படி மாற்றியது என்று சொன்னால் நான் லார் என்பதை மிக தெளிவாக உச்சரிப்பேன் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நல்ல குழந்தைகளை உருவாக்கி தருவது, வளர்த்து ஆளாக்குவது, இது ஒரு தாயினால் முடியக்கூடிய காரியம். பிள்ளைங்க அம்மா சொல்றத பேசாது, அம்மா பேசுறத பேசும். அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பேசாது, அம்மா என்ன பேசுறாங்களோ அதைத்தான் பிள்ளைங்க பேசும். ஒரு வீட்டுக்கு விருந்தாளி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அம்மா சொன்னாங்க, டேய் மாமாவை சாப்பிட கூப்பிடு அப்படின்னா. இவர் போன பையன், டேய் மாமா சாப்பிட வாண்டாம். அந்த அம்மா கூப்பிட்டாங்க, இங்க வாடா. டேய் மாமான்னா சொல்லக்கூடாது, மரியாதையா கூப்பிடணும். இவன் போனான், மாமா மரியாதையா சாப்பிட வாண்டாம். சொல்லி கொடுத்தது சொல்லாது, தாய் என்ன பேசுகின்றாரோ அதைத்தான் பிள்ளை பேசும். ஒரு வீட்டில் அம்மா எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடு சத்தம் வீட்டில். அந்த பையன் அத்தாட்ட கேட்ட, 4 வயசு பையன், அதான் அம்மா அடிக்கடி சொல்கிறாங்களே, நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தண்டங்கிறாங்க, முண்டங்கிறாங்க, விஷங்கிறாங்க, அப்படின்னா என்னத்தான்னு கேட்டிருக்கிறான். அத்தா விளக்கம் சொல்லியிருக்கிறாரு, அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த வீட்டுக்காக வேண்டி இரவும் பகலும் ஓடுறேன்னே நான் தான்ப்பா நாய். எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய உங்க அம்மா தான் பேய். எத்தனை பர்னிச்சர், எவ்வளவு பொருட்கள் வீட்டில், எல்லாம் தண்டம், எல்லாம் தண்டம். பெண்களுக்கு அந்த பர்னிச்சரில் வரக்கூடிய ஆசை இருக்குது. அப்படியே கடத்தருக்கு கணவன் மனைவியும் போகிறாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்குது, இந்த 5 லிட்டர் பால் குக்கர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அதை இன்னைக்கு எப்படியும் வாங்கிடணும், நான் இன்னைக்கு தான் பார்த்தோம்ருக்கு. கடத்தரு வழியாக போகும்போது 5 லிட்டர் பால் குக்கர் கண்ணில் பட்டுருச்சு. அந்த ஆள் கேட்குறாரு, ஏம்மா வீட்டில் ஏற்கனவே 2 லிட்டர் பால் குக்கரும் 3 லிட்டர் பால் குக்கரும் இருக்குதே, பிறகு எதுக்குமா 5 லிட்டர் பால் குக்கரு? அந்த அம்மா சொல்லுச்சு, திடீர்னு எதுவும் விருந்தாளிகள் வந்துட்டாங்கண்டா. இவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உன்னைய கட்டின பின்னாடி எந்த விருந்தாளி வீட்டுக்கு வந்தான், ஆனால் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு வீட்டுக்கு பத்திரமா போயிட முடியுமா? என்னங்க, எத்தனை பர்னிச்சர்கள், எத்தனை பொருட்கள், எத்தனை வாங்கினாலும் மனசு இருக்கு அவங்களுக்கு, போதும் அப்படிங்கிற வார்த்தை வந்துடாது. அதற்கு சாட்சியை நம்ம வீட்டு பீரோல் தான். திறந்து பார்த்தா எல்லாம் அவர்களது ஆடையாகவே இருக்குது. அந்த புடவைகளை கீழே விரிச்சு வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா, சில நேரத்தில் தலப்பாத்துலாம் இருக்குது. அருமையானவர்களே, இப்போ அந்த பையன் கேட்குறான், என்னத்தா அம்மா சொல்றாங்களே, தண்டை என்னப்பா இவ்வளவு பர்னிச்சர்கள் வாங்கி போட்டிருக்காங்களே, எல்லாம் தண்டை. ஒரு கணவர் வீட்டுக்கு சாப்பிட போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஹீன்ருக்கு. ஹீண்டாலே சோலி முடிஞ்சோம்னு அர்த்தம். என்னம்மா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. அவர் சாப்பாடு எடுத்து ஒரு வாயில் வச்சிருப்பாரு. இந்த வீட்டில் என்ன இருக்கு? என்ன எல்லாமே இருக்குல்லம்மா. பக்கத்து வீட்டில் 2 அடுக்கு ஃப்ரிட்ஜ் வந்திருக்கு. இந்த வீட்டில் என்ன இருக்குது? நீங்கள் சாப்பிடுங்கன்னு இருக்கு. அவரால் சாப்பிட முடியும்? அருமையானவர்களே, எல்லாம் வேணும் வீட்டுக்கு, எல்லா பர்னிச்சர்களும் என் வீட்டில் இருந்தே ஆகணும். எல்லாம் தண்டம். அவர் சொல்றாரு, தாப்பனார் சொல்றாரு, எல்லாம் தண்டம். இதுல அடிக்கடி உட்கார்றான் பார்த்தீங்களா, உங்க அம்மா வழி சொந்தத்தில் உள்ளவன், அவன் பூரா முண்டம். உங்க அம்மா போட்டு தர்றாங்களே டீ, அதான்ப்பா விஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி ஒரு வாரத்தில் சொந்தக்காரன் பூரா வந்துட்டான். அந்த நேரத்தில் அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. பையன் சொல்லியிருக்கிறான், பையனுக்கு வயசு 5, அவன் சொல்லியிருக்கிறான் வாங்க முண்டங்களான் இருக்கான். ஏன் இவர் தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, வீட்டில் அம்மா பேசுறதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் தண்டத்தில் உட்காருங்க, நாயும் பேயும் வெளியில போயிருக்கு, கொஞ்ச நேரத்தில் விஷம் வரும்,
குடிங்கன்றான். அருமையானவர்களே, நாம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதைத்தான் நம்ம பிள்ளைங்க, நாம வீட்டில் என்ன பேசுறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைங்க பேசும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லிமு அவுலாதக்கும் கலிமத்த தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களை, நம்முடைய வீட்டிலே பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அல்லாஹுவை பற்றி உண்டான பேச்சுக்களாக இருந்தால் அந்த பேச்சுக்கள் நம்முடைய பிள்ளையினுடைய நாவில் இருந்து வரும். ஒரு பிள்ளையினுடைய முதல் வார்த்தை அல்லாஹ் என்பதாக, இறுதி வார்த்தை அல்லாஹ் என்பதாக இருந்துவிட்டால் தஹலல் ஜன்னா, சொர்க்கம் நுழையும். காலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைங்க பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்னு இருக்கணும். அந்த அல்லாஹ்ன்ற வார்த்தையை எப்படி நம்ம பிள்ளைங்க பேசும்? நாம நம்ம வீட்டில் பேசினாத்தான் பேசும். ஒரு நேரத்தில் வீட்டில் தாலாட்டுவாங்க, அம்மாமார்கள் தாலாட்டுவாங்க. இப்போ தாலாட்டு கேட்கறதில்ல, கிராமங்கள்லயே கேட்கறது இல்லைன்னு சொன்னா சிட்டிகள்ல எங்க தாலாட்டு? அந்த தாலாட்டுல என்ன அழகா சொல்லுவாங்க, அவுதோடு பிஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்கல் செய் கண்மணியே. அவுதோடு பிஸ்மின் சொல்லி ஆரம்பம் செய்யணும். அல்லாஹ் ஒருவன் என்றும் இரசூல் நபி தூதர் என்றும் குர்ஆனை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே. அல்லாஹுவை நம்பணும், ரசூலை நம்பணும், குர்ஆனை நம்பணும் என்று இஸ்லாமிய வாழ்வியலை, ஈமானிய செய்திகளை தாலாட்டிலே சொல்லிக் கொடுத்த தாய்மார்கள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை அழும், அந்த பிள்ளை அழுகிறதுக்கு என்னங்க காரணம்? பசியினால் அழுகலாம், வயிற்று வலியினால அழுகலாம். ஆனா அந்த அம்மா தாலாட்டில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி. காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி அழுதாயோ என் அன்பு மகன் தூங்கி மொழி என்று என் பிள்ளை அழுவதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? நபியை தேடி என் பிள்ளை அழுகிறது என்று முஹப்பத்து ரசூலை தாலாட்டிலே சொல்லிக் கொடுத்த தாய்மார்கள் உண்டு. இன்னைக்கு அப்படி தொட்டில் அப்படி மேலே ஜம்ப் பண்ணி விட்டுருந்தோம், டங் 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 டங்னு மேலே போய் தொட்டில் கீழே விட்டு வருது. அவன் அதே மாதிரி குதிக்கிறான் வளர்ந்த முன்னாடி. என் சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்கிறான். ஆடு ஆடுன்னு ஆடுறான். எப்படி ஆடாம இருப்பான்? நீ ஆரம்பத்தில் ஆட்டித்தானே விட்ட. அதை இப்பவும் என்ன செய்யறான்? அவன் ஆடு ஆடுன்னு என்ன செய்யறான்? ஆடுறான். அருமையானவர்களே, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது தாயின் மூலமாக வரணும். பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தாயின் மூலமாக வர வேண்டும். அந்த ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடத்திலே தாய் இருக்கிறார். தாய் தான் முதல் மதரசா, தாய் தான் முதல் பள்ளிக்கூடம், தாய் தான் முதல் ஆசிரியை. அவர்கள் மூலமாகத்தான் பிள்ளைகள் பாடம் படிக்க வேண்டும். மதுரையில ஒரு பிரபலமான வக்கீல் இருக்கிறார், அஜ்மல் கான் அப்படின்னு சொல்லி, ரொம்ப பாப்புலரான ஆளு. 1 மணி நேரம் கோர்ட்ல நின்னார்னா அதற்கு சில லட்சங்கள் அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ரொம்ப பாப்புலரான வக்கீல் அஜ்மல் கான். அவர் வீட்டிலேருந்து எப்போ போகும்போதும் அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா போயிட்டு வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அதோடு மட்டுமில்ல, கோர்ட்ல அவர் வாதாட்டத்தை துவங்குவதற்கு முன்பாக ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹுமா ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி என்ற துஆவை ஓதிக்கிட்டு தான் நான் என்னுடைய வாதாட்டத்தை துவங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. பெரிய வக்கீல் அவர் சொல்றாரு, சட்ட புத்தகங்களை நான் படித்து வாதாடுவதை விட நான் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு போடுறான இல்மு, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வராமன்னு எங்க அம்மாட்ட சொல்லும் போது எங்க அம்மா நல்ல முறையில போயிட்டு வாத்தான்னு சொல்றாங்களே, அது தரக்கூடிய அந்த துஆ இருக்கிறது, அதுதான் என் வெற்றிக்கு காரணம். அன்பிற்குரியவர்களே, அப்போ ஒரு தாயினுடைய வளர்ப்பு தன் பிள்ளை மிக உயர்வான இடத்திலே கொண்டு போய் நிறுத்தும். ஆனா இன்னைக்கு தாயே செல்போனை தூக்கி பிள்ளை கையில கொடுக்கிறது, அம்மாவே கொடுக்குறாங்க. செல்போனுக்கு சின்ன பையன் கையில எப்படி வரும்? அம்மா மூலமா தான்
ஒரு இதுல அம்மாவுக்கு பெருமை வேற. செல்போனை பார்த்துக்கிட்டே இருந்தா என் பையன் அழவே மாட்டான், அழமாட்டான், அப்படியே சாப்பிட்டுருவான். அருமையானவர்கள், இதுல என்ன பெருமை? அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகள் எத்தகையது என்ன தான் யோசிக்கிறது கிடையாது. செல்போன்ல ரொம்ப காஸ்ட்லியான செல்போன் என்னங்க? ஆப்பிள் போன் தான் ரொம்ப காஸ்ட்லியான போன். அந்த ஆப்பிள் படம் இருக்கு இல்லையா, அந்த லோகோ, அந்த ஆப்பிள் படம் எப்படி இருக்கும்? கடிச்ச ஆப்பிள் இருக்கும். கடிச்ச ஆப்பிளை தாங்க. ஏன் முழு ஆப்பிளை லோகோவை வைக்க வேண்டியதானே? ஏன் கடிபட்ட ஆப்பிளை வச்சிருக்கிறான் என்று சொன்னால், அந்த லோகோவா வச்சவன் சொன்னானா இந்த ஆப்பிள் சாதாரணமான ஆப்பிள் இல்லை, இந்த ஆப்பிள் பைபிள்ல இருக்குண்டா. பைபிள்ல என்னடா இருக்குதுன்னு சொன்னா, ஆதாம், நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டார்கள், சொர்க்கத்திலிருந்து கீழே இறக்கி விடப்பட்டார்கள். அப்போ ஆப்பிளை கடிச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்துட்டாங்க. அந்த கடிபட்ட ஆப்பிளை தான் நான் போனுக்கு சின்னமா வச்சிருக்கிறேன். இந்த சின்னத்தை பார்க்கின்ற போது, இந்த ஆப்பிளை பார்க்கின்ற போது அவனுக்கு மனசுல வரணும், இதை முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாழ்வை நாம் இழந்து விடுவோம் என்று இந்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கடிபட்ட ஆப்பிளை நான் இந்த லோகோவா சின்னமா வச்சிருக்கிறேன். எத்தனை பாடம் அதில் இருக்கிறது. ஆனா அந்த போனை தூக்கி பிள்ளை கையில கொடுத்துடுறது. ஸ்கூல்ல ஒரு நேரத்தில் பாத்தியார் கேட்குறாங்க, சார் கேட்குறாங்க, எப்படி சாப்பிட்டால் இனிக்கும், எப்படி சாப்பிட்டா இனிக்கும்? பையன் சொன்னா, ரொட்டியும் தேனும் கலந்து சாப்பிட்டா ருசியா இருக்கும். இன்னொரு பையன் சொன்னா, ரொட்டியும் பாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு பையன் சொன்னா, பசித்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஒரு நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூல்ல நடந்த செய்தி. அந்த கட்டுரையாளர் தொடர்ந்து எழுதுகின்றார். ஆனா இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு சார் கேட்குறாங்க, 5 லட்டு இருக்குதப்பா, 6 பேருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? 5 லட்டு இருக்குங்க, 6 பேருக்கு கொடுக்கணும், என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். என்னங்க சொல்றது? அது அவங்க வயசுக்கு அப்படி சொல்றா. எனக்கு லட்டே வேணாங்க, சுகருங்க, நீங்க யாருக்காவது என்ன செய்யுங்க, கொடுங்க சொல்லலாம். அருமையானவர்கள், அதுக்கு பல யோசனைகள் இருக்கு. இன்னொரு லட்டை வாங்கி கொண்டு வந்து கடையில வந்து வாங்கி கொண்டு வந்து 6 பேருக்கு 6 லட்டை கொடுத்துடலாம். இல்லாட்டா 5 லட்டில் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்து இன்னொரு லட்டை ஒரு ஆளுக்கு உருவாக்கி கொடுத்துடலாம். ஒரு பையன் எந்திரிச்சு சொல்லியிருக்கிறான், ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ எத்தனை லட்டு தான் இருக்கும்? 5 லட்டு தான் இருக்கும், 5 பேருக்கு கொடுத்துடலாம். சார் அரண்டு போனார், க்ளோஸ் பண்ணிடவா? அந்த பையனுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு, என்னங்க உங்க பையன் இப்படி சொல்றான், என்ன பண்றான் அவன், ஏன் இப்படி சிந்திக்கிறான், ஆளை க்ளோஸ் பண்ணணுங்கிறானே, ஏன் இப்படி சிந்திக்கிறான்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்தவுடனே கேம் விளையாடுவான், பப்ஜி கேம், ஃப்ரீ ஃபயர் கேம். என்ன செய்வான்? அதில் பூரா என்ன இருக்குது? சுடுறதன். இங்கேருந்து ஃபோனை இவன் மாட்டிக்கிறான், பக்கத்து உள்ள ஒருத்தன் மாட்டிக்கிறான், ப்ரோ சுடு ப்ரோ, அவனை சுடு ப்ரோ, இவனை சுடு ப்ரோ. கடைசியில் சிந்தனை பூரா எப்படி வருது? சுடனும் காலி பண்ணிடணும். அருமையானவர்களே, பாதுகாப்பாக பயணம் செய்வது புத்திசாலித்தனம் என்று இன்றைய கால பிள்ளைகள் எண்ணுவதே இல்லை. வேகமாக செல்வதுதான் பயணம் என்றுதான் எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் இந்த செல்போன்ல உள்ள கேம்கள் தான் காரணம். அவ பிள்ளைகள்கிட்ட கொடுக்கும்போது அவங்க மெயின்ல என்ன செட் ஆகுது? வேகமா போறதுதான் பயணம், மெதுவா போறது பயணமே கிடையாது. அவன் வேகமா போகும், வேகமா போகணும்னு சொல்லி 100ல போகணும் 100ல போகணும் அப்படின்னு சொல்லி அவன் கடைசியில் எதுல போறான்? 108ல. அப்படிதானங்க நடக்குது. அன்பிற்குரியவர்கள், ஆக தாயின் மூலமாகத்தான் பிள்ளைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் அன்சாபக்கும், உங்க பிள்ளைகளுக்கு உங்க உறவு முறைகளை நீங்க சொல்லிக் கொடுங்க. அன்பிற்குரியவர்களே, உறவுகள் தெரிந்து பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ்
நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல மாப்பிள்ளை இருக்கிறாரு, அவருடைய தகப்பனார் பேரை கேட்குறோம். தகப்பனார் பேரை அவர் சொல்லிட்டாரு. இப்போ அத்தா பேரை சொல்லியாச்சு. அத்தாவுடைய அத்தா பாட்டனார் பேரு என்னப்பா அப்படின்னு கேட்டா அவனுக்கு தெரியல. பாட்டனார் பேர் அந்த மாப்பிள்ளைக்கு தெரியல. கடைசியில் பார்த்தா பாட்டனார் பேரை தான் இவனுக்கே வச்சிருக்கு. மாப்பிள்ளைக்கே பாட்டனார் பேர் தான். அந்த அளவிற்கு உறவுகளை பற்றி தெரியாமல், குடும்பங்களை பற்றி தெரியாத பிள்ளைகள் இன்று பெருகி போய் விட்டார்கள். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, அதில் இஸ்லாமிய மாணவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. ஒரு 300 மாணவர்கள் அதிலே ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதிலே அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களில் எப்படி சொல்றது, கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர், உங்களில் தாத்தா பாட்டியோட யாரெல்லாம் இருக்கிறான்னு கேட்டாங்க. தாத்தா பாட்டி கூட யாரெல்லாம் இருக்கிறான்னு கேட்டா மொத்தத்தில் 300 பேர் இருக்கிறான், 7 பேர் தான் கை தூக்குறான். அப்போ மற்ற ஆளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் எங்கப்பா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்கிறான். அப்போ இவன் என்ன விளங்கி வச்சிருக்கிறான், தாத்தா பாட்டி அவங்க வேற வேற, இது நம்ம வீடு, தாத்தா பாட்டி வீடு அது வேற வேற, இப்படித்தான் விளங்கி வச்சிருக்கிறான். அருமையானவர்களே, இந்த குடும்ப உறவுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் தாய்க்கும் இருக்கிறது, பெண்களுக்கு இருக்கிறது. ஒரு வீட்டில் கணவர் இருக்கிறாரு, திடீர்னு அந்த அம்மா சொல்லிச்சு, எங்க சுனாமி வருதுன்னுச்சு. சுனாமி வருது, அப்படி ஒன்றும் தெரியலையே. அவனு அதான் இந்த மாப்பிள்ளையோடைய அக்கா வருது. மாப்பிள்ளையோடைய அக்காவை இந்த மனைவி என்ன சொல்றாங்க, சுனாமிங்கிறான். அவன் போன பின்னாடி அந்த ஆள் கேட்கிறாரு, ஏம்மா எங்க அக்கா வர்றது உனக்கு சுனாமி மாதிரி தெரியுதா? சுனாமி வந்தா என்ன செய்யும், எல்லாத்தையும் உங்க அக்கா வந்தாலும் அதானங்க நடக்குதுன்னு. அருமையானவர்களே, அப்போ சொந்த பந்தங்கள் வருவது சுனாமி வருவது போல என்று சொன்னால், ஏன் குடும்பம்னா என்ன, என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, நானும் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், இதை இன்றைய கால நாகரீகம் என்று மனதளவில் அவர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், உறவுகளை தெரிந்த பிள்ளைகள் எப்படி உருவாகுவார்கள்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, தனது ஜுப்பாவை கழட்டி கொடுத்தாங்க. ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு நீங்கள் இதை கஃனாக ஆக்குங்கள். கபரு தோண்டக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள், தானே கபரை தோண்ட ஆரம்பித்தார்கள். பார்த்த உமரும் பார்த்த சல்மானும் ஓடி வந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா, யா ரசூலல்லாஹ் நாங்கள் கபரு தோண்டுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று கொண்டு இப்படி தோண்டுங்கள் அப்படி தோண்டுங்கள் என்பதாக அந்த கபரு தோண்டுவதை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தார். ஜனாசா வந்தது. ஜனாசா தொழுகையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள். ஜனாசா தொழுகைக்கு எத்தனை தக்பீர்? 4 தக்பீர். சபாஷ், 4 தக்பீர். சில ஜனாசாக்களது கண்ணியப்படுத்துவதற்காக அதிகப்படியான தக்பீர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பத்ரு சஹாபிகள் என்று வருகின்ற போது 7 தக்பீர்களை, 8 தக்பீர்களை, 9 தக்பீர்களை என்று ஹதீஸில் வருது. ஒரு ஊர்ல ஒரு ஜனாசா வந்துச்சு. ஒருத்தன் வந்தான், விரலாட்டுத ஹோஸ்டி. அவன் சொன்னா நான் ஜனாசா தொழுகை வைக்க போறேன்ட்டான். என்னப்பா சரின்னு விட்டாரு பள்ளிவாசி இமாம். அவன் கடைசியில் பார்த்தா 4-5 தக்பீர் சொன்னான். என்னடா தக்பீர் அதிகமாக சொல்ற, அது ஹதீஸில் இருக்குது, அது பத்ரு சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை, எங்க அத்தா பேரும் பத்ருன்னான். அருமையானவர்களே, மார்க்கம் தெரியாத பசங்கள்லாம் வந்துக்கிட்டு நாங்க என்ன செய்ய போறோம், ஜனாசா தொழுகை நடத்த போறோம். இந்த இடத்துல வாரம் ஜனாசாவிற்கு 4 தக்பீர்கள். சிலர்களை மேன்மைப்படுத்துவதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான தக்பீர்களை சொல்லி இருக்கிறார்கள். ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தக்பீர்களை சொன்னார்கள். ஜனாசா தொழுகை முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை கொண்டு போய் அவங்களே கபருக்குள்ள இறங்கி வாங்கி வைக்கிறாங்க. சில பெண்களது ஜனாசாவைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு உள்ள இறங்கி வாங்கி வைத்திருக்கிறார்கள். அதுல ஒரு பெண்மணி ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. ஜனாசா உள்ள வாங்கி வச்சுட்டு
அந்த பிள்ளைக்குழிக்கு மேல கபருக்கு உள்ளேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டார்கள். ஜனாசாவை சுமந்து சென்று நீங்களே உள்ளே வாங்கி வைத்தீர்கள். அதோடு மட்டுமல்ல, கபருக்கு உள்ளேயே படுத்துக் கொண்டீர்கள். என்ன காரணம் என்று கேட்டபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர், நான் 6 வயதாக இருக்கின்ற போது என் தாயார் வஃபாத்தாகி விட்டார். நான் என் தாயின் கருவறையில் இருக்கின்ற போது என் தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள். பிறகு 11 வயதாக இருக்கின்ற போது என் பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத்தாகி விட்டார்கள். தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பாட்டனாரும் இல்லை, யாருமற்ற அனாதையாய் தெருவிலே நின்ற போது அபூ தாலிபின் கரம் பிடித்தார், வீட்டிற்கு அழைத்து போனார். அபூ தாலிபுடைய மனைவிதான் இந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. கையிலே ஒப்படைத்து, என் சகோதரரின் மகன் அப்துல்லாவின் பிள்ளை இந்த முஹம்மத், தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை, நீதான் இனிமேல் தாய்க்கு தாயாக இந்த பிள்ளையை பார்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றிலிருந்து என் மீது தனிப்பட்ட அன்பு செலுத்தி என்னை வளர்த்தவர், உருவாக்கியவர், ஆளாக்கியவர் இந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத். அவர்களது பிள்ளைக்கு ஆக்கக்கூடிய உணவு எனக்கும் ஒரு பங்கு இருக்கும். ஏதேனும் விருந்துகள் தயாரிக்கப்பட்டால் கூட எனக்குண்டான பங்கை தனியாக எடுத்து வைத்து இது முஹம்மதிற்குண்டான பங்கு என்பதாக நான் வந்தவுடன் எனக்கு கொடுத்து மகிழ்வார்கள். அத்தகைய பெண்மணிதான் இந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கின்ற செய்தி என்னை இப்படியெல்லாம் செய்ய வைத்தது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உறவை அங்கே காட்டுகின்றார்கள். அந்த ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பேரத்தை ஃபாத்திமா என்று தன் மகளுக்கு வைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, இந்த உறவுகளை எப்படி பேணி நின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன வயதிலே தன்னை ஆதரித்தவர்கள், உணவு தந்தவர்கள், உடையை சுத்தம் செய்து தந்தவர்கள் என்கின்ற காரணத்திற்காக அந்த பெண்ணின் மீது எத்தகைய பேரன்பு. அப்ப நம்முடைய தாய் தந்தையை போல நம்முடைய குடும்ப உறவுகள் மீதும் அன்போடு பாசத்தோடு இருப்பது அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி அல்லவா. எனவே நம்முடைய பிள்ளைகளும் உறவுகளை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். தாய் வழி சொந்தம், தந்தை வழி சொந்தம் என்று அந்த பிள்ளைகள் எல்லா உறவுகளையும் தெரிந்து வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு பெண்கள் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இங்கே நடைபெறக்கூடிய சிறப்பான இந்த நிகழ்வை பொருந்தி கொண்டு இந்த நிகழ்வை பயனுள்ள நிகழ்வாக ஆக்கி வல்ல ரஹ்மான் கலந்து கொண்ட அத்தனை நபர்களுக்கும் நிறைவான நற்கூலியை தந்து அருள வேண்டும் என்கின்ற நல்ல துஆவோடு சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் இந்த நிகழ்விற்கு, அதாவது ஷாவுல் நாயகம் பேரால நடக்கிறதுனால மன்சூர் ரசூல் யோசிச்சிருப்பாங்க, ஷாவுல் நாயகம் பேர்ல நடக்குது, யாரை கூப்பிடலாம், சரி அதே ஒரு பேர்ல ஒரு ஆளை கூப்பிட்டுக்கலாம். என்னை விட சிறப்பாக பேசக்கூடிய எத்தனையோ பேச்சாளர்களுக்கு மத்தியிலே என்னை அழைத்து இங்கே பேச வைத்த சங்கைக்குரிய மன்சூர் ஹசரத் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்லிக்கொண்டு சங்கைக்குரிய உலமா பெருமக்களுக்கு அவர்களுடைய மேலான துஆவை ஆசித்து நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பதில் சலாம் சொல்லிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.